காட்டிலும் இது வந்து பயங்கர பெனிஃபிஷியல். என்னன்னா தயிர்ல வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும், பட் கெஃபிர் கிரெயின்ஸ்ல இருக்கிற அந்த பாக்டீரியா ஈஸ்ட் வந்து தயிரை விட ஒரு 10 மடங்கு இன்னும் கொஞ்சம் எஃபிகசி உள்ளது. தயிரும் நல்லதுதான். தயிர் நம்ம யூஸ் பண்ண, அதாவது பாலை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு தயிர் நல்லது. அது தயிரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 மடங்கு இது நல்லது. கெஃபிர்ங்கிறது ஆன்லைன்ல தான் இப்போ வாங்க முடியும் இல்ல? ஓகே. கெஃபிர் வந்து ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல கிடைக்குது, நிறைய அமேசான் மாதிரி நிறைய சைட்ஸ்ல கிடைக்குது. எனக்கு வந்து அதோடைய நம்பகத்தன்மை எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ரொம்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு, அப்போ ஒரு பேஷண்ட் வந்து யூஎஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சோண்டு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இவங்க 10 வருஷத்துல மோர் தென் 200 ஃபேமிலிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அது வந்து வடிகட்டமோ மேல தேங்குதுல, அது வந்து குவான்டிட்டி கூடி 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 வளர்ந்துட்டே போகும். கிருத்தி இதை பாருங்களேன், இது இப்ப நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் போது இது தெரியும். இது வந்து கெஃபிர் கிரெயின்ஸ். இது தயிர் மாதிரி தான் இருக்கு பாக்குறது. அது தயிர் கெஃபிர். கிருத்தி இங்க பாருங்க, இது வந்து வடிகட்டின கெஃபிர். இது நம்ம குடிக்கிறது. ஓகே. நம்ம குடிக்கிறது இப்படிதான் இருக்கும். நம்ம பாலை வந்து இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இப்ப இந்த பால்ல ஆட் பண்ணிட்டு இது 8 ஹவர்ஸ் வெட்டுட்டோம்னா புளிச்சு போன அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோம், அடுத்த நாள் காலை கிடைக்கும் 1.25 ஸ்பூன் கிடைக்கும். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கிளறாம இதுல ஊத்தி வடிகட்டணும். நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த கெஃபீரை வந்து எப்பவுமே கண்ணாடி பாட்டில் தான் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த கண்ணாடி பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வெள்ளை துணி போட்டு, ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்ல, இதை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். 8 மணி நேரம் வெளியே வச்சிடணும். இது வந்து எப்படின்னா பாலை நல்லா காய்ச்சிடணும். ஆறுன பால்ல இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் ஆட் பண்ணணும். இப்ப நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஆறுன பால் இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி கெஃபிர் கிரெயின்ஸ் எடுத்து அதுல போட்டுறணும். பால்கோவா மாதிரி இருக்குல்ல, மோந்து பாருங்க ஸ்மெல் அப்படியே தயிரோட எக்ஸாக்ட். ஆனா தயிர் வந்து நம்ம இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி வடிகட்டணும்னா இந்த மாதிரி கிரெயின்ஸ் மேல நிக்குமானா நிக்காதுல. தயிரை காட்டிலும் இது வந்து பயங்கர பெனிஃபிஷியல். என்னன்னா தயிர்ல வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும், பட் கெஃபிர் கிரெயின்ஸ்ல இருக்கிற அந்த பாக்டீரியா ஈஸ்ட் வந்து தயிரை விட ஒரு 10 மடங்கு இன்னும் கொஞ்சம் எஃபிகசி உள்ளது. தயிரும் நல்லதுதான். தயிர் நம்ம யூஸ் பண்ண, அதாவது பாலை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு தயிர் நல்லது. அது தயிரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 மடங்கு இது நல்லது. கெஃபிர்ங்கிறது ஆன்லைன்ல தான் இப்போ வாங்க முடியும் இல்ல? ஓகே. கெஃபிர் வந்து ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல கிடைக்குது, நிறைய அமேசான் மாதிரி நிறைய சைட்ஸ்ல கிடைக்குது. எனக்கு வந்து அதோடைய நம்பகத்தன்மை எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ரொம்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு, அப்போ ஒரு பேஷண்ட் வந்து யூஎஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சோண்டு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இவங்க 10 வருஷத்துல மோர் தென் 200 ஃபேமிலிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அது வந்து வடிகட்டமோ மேல தேங்குதுல, அது வந்து குவான்டிட்டி கூடி 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 வளர்ந்துட்டே போகும். கிருத்தி இதை பாருங்களேன், இது இப்ப நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் போது இது தெரியும். இது வந்து கெஃபிர் கிரெயின்ஸ். இது தயிர் மாதிரி தான் இருக்கு பாக்குறது. அது தயிர் கெஃபிர். கிருத்தி இங்க பாருங்க, இது வந்து வடிகட்டின கெஃபிர். இது நம்ம குடிக்கிறது. ஓகே. நம்ம குடிக்கிறது இப்படிதான் இருக்கும். நம்ம பாலை வந்து இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இப்ப இந்த பால்ல ஆட் பண்ணிட்டு இது 8 ஹவர்ஸ் வெட்டுட்டோம்னா புளிச்சு போன அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோம், அடுத்த நாள் காலை கிடைக்கும் 1.25 ஸ்பூன் கிடைக்கும்.